எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் குறித்து பார்க்க போறோங்க. எல்லாருமே கையில் ஒரு லென்ஸ் வச்சிருக்கீங்களாங்க? ஏன்னா லென்ஸ் வச்சிருந்தாதான் நம்மளால இந்த மாத்திரைகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சர்க்கரை நோயில என்னென்ன மாத்திரைகள் இருக்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாத்திரைகளோட எஃபெக்ட் என்ன, சைடு எஃபெக்ட் என்ன, எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம அந்த மாத்திரையை யூஸ் பண்ணக்கூடாது, வேற மாத்திரை சாப்பிடும்போது நீங்க சாப்பிட்ற சர்க்கரை மாத்திரையும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் ரெண்டு சேர்ந்து கூட்டு விளைவு ஏதாவது ஏற்படுத்துமா போன்ற பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது பேஷண்ட்ஸ் ஆகிய நீங்க. ஏன்னா பேஷண்ட்ஸுக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். ஆனா யாருமே இதை பத்தி பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது. டாக்டர் ஏதோ மாத்திரை தராரு, நம்ம ஏதோ மாத்திரை சாப்பிட்றோம், குறைஞ்சா குறையுது, குறையலன்னா இல்ல வேற மாத்திரை கொடுக்கணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுதே தவிர ஒவ்வொரு மாத்திரையும் எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம டிசீஸ் நம்ம தான் நோயாளி, நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நம்ம மேனேஜ் பண்றதுக்கு அது ரொம்ப உதவும். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த மாத்திரையினால இருக்கலாமா அப்படின்னு உங்களால கெஸ் பண்ண முடியும். இப்போ சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயில ஒரு பெரிய பிரச்சனையே இந்த கணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாங்க்ரியாஸ் இருக்கு, நம்ம வயிற்று பகுதி கிட்ட இருக்கு. இந்த பாங்க்ரியாஸ்ல இருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இன்சுலின் இந்த கணையத்துல இருந்து சுரக்குது. இந்த இன்சுலினோட வேலை என்ன? நம்ம உடம்புல எல்லாமே செல்கள் தான். சும்மா உங்க புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இந்த செல்கள், அதாவது நம்ம முடியிலிருந்து நகை வரைக்கும், நம்ம மூக்கு நுனியிலிருந்து நம்ம கால் நுனி வரைக்கும் எல்லா இடமுமே செல்கள் தான். ஒவ்வொரு குட்டி குட்டி செல்லும், தோள்கள் இருக்க செல்லும் வேலை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு குளுக்கோஸுங்கிறது. ஆக இந்த குளுக்கோஸ் தேவை. அந்த குளுக்கோஸை செல்களுக்கு உள்ளார செலுத்துறது இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். அதே மாதிரி இன்னொரு ஹார்மோன் இருக்கு. அந்த ஹார்மோன் பேரு குளுக்கோகான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளுக்கோகானோட வேலை என்னன்னா வெரி சிம்பிள். செல்களுக்குள்ள இருந்து குளுக்கோஸை வெளியே கொண்டு வரது இந்த குளுக்கோகான். ஸோ அவ்வளோதாங்க கான்செப்ட். இப்போ நம்ம சர்க்கரை நோயில உபயோகிக்கக்கூடிய மாத்திரைகள் எப்படி தெரியுங்களா? ஒரு இன்சுலினை அதிகமாக சுரக்க வைக்கக்கூடிய மாத்திரைகள்னு ஒரு கிளாஸ் இருக்குங்க. அதான் முதல் வகை. அடுத்து இன்சுலின் அதிக சுரக்க வைக்கிறது இல்ல, பட் இன்சுலின் போய் இந்த செல்களுக்குள்ளார போய் செலுத்துற இந்த மெக்கானிசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த செல்களுக்குள்ளார குளுக்கோஸை கொண்டு போய் சேர்த்தி நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் அளவுல கம்மி பண்ணக்கூடியது இன்னொரு வகையான மாத்திரைகள். அந்த மாத்திரைகள் நான் இன்சுலோஜெனிக், இன்சுலின் இல்ல, மற்ற செல்கள்ல இந்த குளுக்கோஸ் நல்லா வேலை செய்யறதுக்கு அந்த குளுக்கோஸை உள்நோக்கி செலுத்தக்கூடிய மாத்திரைகள் தான் இரண்டாவது வகை. இதுதான் முக்கியமான இரண்டு வகை. இன்சுலினை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரைகள், இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துறது கிடையாது, மற்ற வேலைகள் செஞ்சு செல்கள்ல நல்ல குளுக்கோஸை வேலை செய்ய வைக்கிறது மற்ற விதமான மாத்திரைகள். இதுதான் மெயினான கிளாஸ். இந்த இன்சுலின் கிளாஸ்ல ஒரு 4 வகையான மாத்திரைகள் இன்சுலின் சுரக்க வைக்கிறதுல இருக்கு. இந்த நான் இன்சுலின் கிளாஸ்ல ஒரு 5 விதமான மாத்திரைகள் இருக்கு. சோ இப்போ நம்ம அந்த மாத்திரைகள் பத்தி தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல் விஷயம், மாத்திரைகள் குறித்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மாத்திரைக்குமே ஒரு பிராண்ட் நேம் உண்டு, இன்னொன்னு பார்மகாலஜிக்கல் நேம், அதுக்குள்ள இருக்க கண்டென்ட்னு ஒன்று உண்டு. அதாவது பிராண்ட் நேம் அப்படின்னா ஒரு இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் கூட இருக்கலாம், மருந்து தயாரிப்பு கம்பெனிகள் இருக்கு. ஸோ அந்த கம்பெனிகள்லாம் ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்போ ஆன்டிபயோட்டிக் மாத்திரை அமாக்சிசிலின் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குன்னா, அந்த அமாக்சிலின் மாத்திரைகளை கிட்டத்தட்ட 200 கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு பேரை வைப்பாங்க. மார்க்ஸ் வைப்பாங்க, நோவா மார்க்ஸ் வைப்பாங்க, அல்மாக்ஸ் வைப்பாங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேர் வைப்பாங்க. ஸோ மாத்திரையோட பேரு முக்கியம் கிடையாது நம்மளுக்கு, அந்த மாத்திரைக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நம்ம மெயினா பார்க்கணும். அது எப்படி பார்க்கலாம்னா, திஸ் கேப்சூல் கண்டைன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு மாத்திரையிலையுமே கண்டிப்பா இதுல எழுதியிருப்பாங்க. ஆனா ரொம்ப குட்டியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லென்ஸ் வச்சுக்கணும். லென்ஸ் வச்சு நீங்க பாருங்க, கிளியரா தெரியும். அந்த ஈச் கேப்சூல் ஆர் ஈச் டேப்லெட் கண்டைன்ஸ் ஆர் ஈச் கோட்டட் கேப்சூல் கண்டைன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இந்த மாத்திரை இவ்வளவு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேணும், அந்த மாத்திரையோட கண்டென்ட். அதை தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொரு மாத்திரைகளுமே அதோட பார்மகாலஜிக்கல் நேம் சொல்ல போகிறேன், கம்பெனி நேம் சொல்ல போகிறது கிடையாது. கம்பெனி நேம் சொல்ல போகிறது கிடையாது, பார்மகாலஜிக்கல் நேம் தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்கள் மாத்திரைகள் எடுத்து. அப்புறம் அந்த மாத்திரைகளுக்கு உண்டான விஷயங்கள் என்னங்கிறது ஒன்று நான் இப்போ காட்டும் போது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும்
ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது மருந்துகள் பற்றின விஷயங்கிறதுனால கண்டிப்பா உங்களோட டாக்டர் அட்வைஸ் இல்லாம எதையுமே நீங்க மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. நான் சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த மாத்திரைக்கு இந்த பக்க விளைவுகள் ஏற்படலாம் சொல்லுவேன். ஆனா உடனே நீங்க பயந்துக்கிட்டு உடனே நீங்களாவே எதையுமே பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா இந்த பக்க விளைவுகள் பத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வருங்கிறது எல்லா புக்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். உங்களோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஆனா அதே சமயம் அதை மாத்துறதுங்கிறது உங்க கையில இல்ல, அது உங்களோட டாக்டரோட கையில இருக்கு. ஒண்ணு உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்கிட்ட நீங்க நேரடியா பேசுறீங்க இல்ல கன்சல்டேஷன் பண்றீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு நேரடியா 1-to-1 உங்ககிட்ட பேசும்போது நான் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் சொல்லலாம், இதை மாத்துங்க இதை குறைங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வீடியோ மூலமா அதை நீங்க பண்ணவே முடியாது. இந்த வீடியோல நீங்க மாத்திரைகளை பத்தி மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ முதல் மாத்திரை என்னன்னு பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய் மாத்திரைகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தாத மற்ற முறைகளில் சர்க்கரையை குறைக்கும் மாத்திரைகள், இது மாதிரி ஒரு 5 கேட்டகரி ஆஃப் மாத்திரை இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது இந்த மாத்திரையோட பேரு, மருந்து பேரு. நீங்க லென்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். இது எப்படி வேலை செய்யுது? இப்போ இன்சுலின் செல்ல நல்லா வேலை செய்யறதுக்கு இந்த மெட்ஃபார்மின் உதவுது. எப்ப சாப்பிடக்கூடாது இந்த மாத்திரை? கிட்னியில ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சர்ஜரி ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்னா, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இல்லைன்னா ஆஞ்சியோகிராஃபி பண்றாங்க அப்படின்னா உங்க இதயத்தை பார்க்கறதுக்கு உங்க உடல்ல ரத்தத்துல ஒரு டையை செலுத்துவாங்க. அந்த டை செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெட்ஃபார்மின்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா மெட்ஃபார்மினும் டையும் சேர்ந்து ரியாக்ஷன் ஆகும். அடுத்து என்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே எடை குறையும் மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது. அப்புறம் டயரியா போன்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வயிற்று வலி வரலாம். அப்புறம் வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படலாம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வைட்டமின் B12 குறைபாடு ஏன் ஏற்படுதுன்னா, மெட்ஃபார்மின் இந்த வைட்டமின் குறிப்பாக இந்த வைட்டமின் நம்ம உடலுக்குள்ள போறதை தடுக்குது. அதனாலதான் நம்ம சர்க்கரை மாத்திரை சாப்பிடும்போது கூடவே சத்து மாத்திரைகள் கொடுக்குறோம். இந்த சத்து மாத்திரைகள்ல வைட்டமின் B12 போன்ற எல்லா வைட்டமின் சத்துக்களும் இருக்கும். ஸோ அதனால இந்த வைட்டமின் மாத்திரைகள் இந்த மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது சாப்பிட வேண்டிய தேவை ஏற்படுது. அப்புறம் பெரிய பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, இதான் லாக்டிக் அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல மிக அதிக அளவு சர்க்கரை திடீர்னு ஏறிடும். ஸோ அந்த மாதிரி சுகர் லெவல் ஏறி பல பிரச்சனைகளை உண்டாக்கும். அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான காரணமே நீர்ச்சத்து. இந்த நீர்ச்சத்து குறையும் போது, அதாவது டீஹைட்ரேஷன், ரொம்ப பயங்கரமா எக்ஸசைஸ் செஞ்சு நம்ம உடம்புல நீர் சத்து பயங்கரமா குறைஞ்சு போச்சு அப்படின்னா வரும். அப்புறம் தொற்று, கிருமிகள் தொற்று ஏதாவது ஏற்பட்டுச்சு, ஈவன் சாதாரண ஃபீவர் வந்துருச்சு, கொரோனா தொற்று போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இந்த சுகர் லெவல் சேர்ந்து திடீர்னு அதிகமாகி இந்த லாக்டிக் அசிடோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுரும். சம்டைம்ஸ் கிட்னி ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியாமையே போயிடுச்சுன்னா கிட்னி ப்ராப்ளமும் சேர்ந்துக்கிட்டு அதனாலேயே லாக்டிக் அசிடோசிஸ் உண்டாகலாம். அதனால நம்மளுக்கு கிட்னி நல்லா இருக்கா போன்ற விஷயங்கள்லாம் ரெகுலரா செக்அப் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வேறு மாத்திரைகளோட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெட்ஃபார்மின் சாப்பிடும்போது சல்போனைல் யூரியா அப்படிங்கிற ஒரு மாத்திரை, அதாவது இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரை இது பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த மாத்திரையும் சேர்ந்து சாப்பிடும்போது இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அடுத்து இரண்டாவது மாத்திரைக்கு போவோம். SGL2 இன்ஹிபிட்டார் அப்படின்னு சொல்றோம். அதாவது கானாகிளைஃபோசின், டாபாகிளைஃபோசின் இல்லைன்னா எம்பாகிளைஃபோசின், இந்த மாதிரி 3 விதமான மாத்திரைகளுக்கு. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பில் உள்ள அதிக சர்க்கரையை சிறுநீர் வழியாக, அந்த குளுக்கோஸ் நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்குன்னா அது சிறுநீர் வழியாக வெளியே போயிடும். சிறுநீர் வழியாக வெளியே போயிட்டு அப்போ பிரச்சனை இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா சிறுநீர் வழியாக குளுக்கோஸ் சர்க்கரை போச்சுன்னா நிறைய தொற்றுகள் உண்டாகும். பாருங்க, பக்க விளைவுகளில் இருக்கு பாருங்க. சிறுநீர் போகும் இடத்தில் தொற்று ஏற்படும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் போகும் இடத்தில் அரிப்பு ஏற்படும், பிச்சுக்கும், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஒரு தேவை ஏற்படும். இது எல்லாமே மாத்திரையோட சைடு எஃபெக்ட். பிளஸ் எடை குறையும். இந்த மெட்ஃபார்மின் மாதிரி இந்த மாத்திரை சாப்பிட்டாலும் எடை குறையும். அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும், ஏன்னா குளுக்கோஸ் யூரின்ல போறதுனால. இதுலயுமே பெரிய ப்ராப்ளம் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் சொல்லக்கூடிய குளுக்கோஸ் லெவல் மிக அதிக லெவலுக்கு போறது, மிக அதிக சர்க்கரை. இன்னும் ரொம்ப அரிதா ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைங்கிறது புற்றுநோய், அதாவது மார்பக புற்றுநோய், முத்திரைப்பை
பிரஸ்ட் கேன்சர், யூரினரி பிளாடர் கேன்சர் ரொம்ப அரிதாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாத்திரை சாப்பிடும்போது இருக்கிறதா சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரொஃபைலில் இருக்குது. அதே மாதிரி எப்போ சாப்பிடக்கூடாது இந்த மாத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்னியில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் சிறுநீர் தொற்று ஏற்படுது, இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குன்னா உடனே இந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடணும், அதான் முக்கியம். அப்புறம் வேறு மாத்திரைகளோட பிரச்சனை இருக்கா இந்த மாத்திரைக்குன்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பிரச்சனைக்குரிய வகையில் எதுவும் இல்லை, அதனால தைரியமா சாப்பிடலாம். இப்ப அடுத்து 3வது மாத்திரைக்கு போவோம். ஸோ இந்த மாத்திரை பேரு ஆல்பா குளுக்கோசிடேஸ் இன்ஹிபிட்டார், அதாவது அகார்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகார்போஸ் ஓரளவு ஒரு நல்ல விதமான ஆக்ஷன் சொல்லலாம் மற்ற மாத்திரையோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அகார்போஸ்ல என்ன நடக்குன்னா, உங்கள் குடலில் இருந்து குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதே தடுக்குது. நம்ம குளுக்கோஸ் எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வழியா அப்புறம் வயிற்றுக்குள்ள போய் அப்புறம் வயிற்றுலேருந்து குடல் இருக்கு. ஸோ இப்படி குடல்ல இருந்து இங்க இருந்தெல்லாம் வந்து நம்ம அந்த குடலோட சுவர்கள் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வழியா தான் வந்து குளுக்கோஸ் நம்ம உடம்புக்குள்ளாரியே வருது. ஸோ அப்போ நம்ம குடல்லையே நம்ம உணவுல இருந்து உறிஞ்சப்படுற அந்த இடத்துலயே நம்ம தடுத்துட்டோம்னா, குளுக்கோஸ் உறிஞ்சப்படுறத தடுத்துட்டோம்னா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவுகள் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதனால சில வயிறு சம்பந்தப்பட்ட ட்ரபிள், அதாவது கேஸ் தொந்தரவு இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும், அடிக்கடி கேஸ் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், அடிக்கடி ஏப்ப வரும். எதனாலடா இது ஏற்படுதுன்னு நீங்க தெரியாமையே இருக்கலாம். அதுக்கு மெயின் காரணம் இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட். டைரியா வரும், அப்புறம் பசி எடுக்காது, பசி எடுக்கிறது மந்தப்படும். ஏன்னா நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் உறிஞ்சப்படாமையும் இருக்கும், அதே சமயம் ஃபைபர் இதுல ஜாஸ்தி, இந்த ஃபைபரையும் அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு பசி எடுக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ வயிறு திம்முன்னே இருக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடும்போது. பட் இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் இது. ஆனால் எப்போ இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிட்னி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஆல்ரெடி வந்து குடல்ல வந்து குடல் வீக்க நோய்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு, அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், கிரான்ஸ் டிசீஸ், இதெல்லாம் வந்து குடல்ல இருக்கக்கூடிய குடல் வீக்கப்படுத்தக்கூடிய நோய்கள். குடல் வால்கள்லாம் வந்து குடல் சுவர்கள்லாம் வந்து ரொம்ப வீங்கி போயிடும், அதுதான் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸும் கிரான்ஸ் டிசீஸும். ஸோ அப்போ வந்து இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேறு மாத்திரைகளோட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு சர்க்கரை மாத்திரைகள், அதாவது குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடிய வேறு சர்க்கரை மாத்திரைகள் சாப்பிடும்போது, கூடவே இதையும் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா 1+1 ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சர்க்கரை அளவுகள் வேகமாக குறைஞ்சி ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற பிரச்சனை வந்துடலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. மற்றபடி ஒரு பெரிய டேஞ்சர் ஒன்றும் இந்த மாத்திரைக்கு கிடையாது. அடுத்து மாத்திரை 4 என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுவுமே வந்து இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தாத வேறு வழிகளில் ஆக்ஷன் பண்ணுற மாத்திரை. இது வந்து பயோக்ளிட்டசோன், ரோசிக்ளிட்டசோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோக்ளிட்டசோன், ரோசிக்ளிட்டசோனியோட வேலை என்ன? இன்சுலின் செல்களில் நன்றாக வேலை செய்ய உதவுது. இது குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளே போகணும்னா நம்ம வந்து இன்சுலின் தேவைன்னு சொன்னோம். அந்த வேலையை நல்லா செய்ய வைக்கிறது இந்த பயோக்ளிட்டசோனும் ரோசிக்ளிட்டசோனும். இப்போ இந்த பயோக்ளிட்டசோன் மாத்திரையோட சைடு எஃபெக்ட் வந்து கால் வீக்கம் போன்றவை ஏற்படலாம். நம்ம காலில் வந்து எடிமான்னு சொல்லுவோம். இந்த இடத்துலலாம் நல்ல கால் வீக்கம் வரலாம் சில சமயம். ஏன்னா அது ஏன் வருதுன்னா, இதயம் வீக்காக ஆரம்பிக்கிறதுனால வருது. ஸோ இந்த மாதிரி பக்க விளைவுகள் சம்டைம்ஸ் ஏற்படலாம். அப்புறம் இந்த மாத்திரையில வந்து எடை அதிகரிக்கும். மற்ற முன்னாடி பார்த்த மெட்ஃபார்மின்லயோ இன்னொரு மாத்திரையிலயோ எடை வந்து குறையும். ஆனால் இதுல மட்டும் எடை அதிகரிக்கும். ஆனால் எலும்புகள்லாம் கொஞ்சம் வீக் ஆகி ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகி ஃப்ராக்சர் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள், எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் அதிகரிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொழுப்புகளை குறைக்கிறதுக்கான ஸ்டாட்டின் மாத்திரைகளை சாப்பிடுவோம். ஆனால் கூடவே பயோக்ளிட்டசோன் சாப்பிடும்போது சம்டைம்ஸ் என்ன மாத்திரை சாப்பிட்டுமே ஏன் எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அதுக்கு மெயினான காரணம் என்னவா இருக்குன்னா, மாத்திரை இன்ட்ராக்ஷன் தான். இந்த மாத்திரையை சாப்பிடும்போது கொழுப்புகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எப்போ சாப்பிடக்கூடாது? இப்போ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதே நல்லாவே பலவீனம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உபயோகிக்கக்கூடாது. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக உபயோகிக்கக்கூடாது. அப்புறம் வேறு மாத்திரைகள் என்ன, ஜெம்ஃபைபோசிங் இந்த மாத்திரை சாப்பிடும்போது இது பயோக்ளிட்டசனோட சேர்ந்து 2 காம்பினேஷன் ஆகும்போது கீட்டோசிடோசிஸ் மாதிரி பெரிய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 5வது மாத்திரை, இதுதான் வந்து இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தாத மாத்திரை வகையில் கடைசி வகை மாத்திரை. ஸோ இப்போ வந்து இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது? அமைலின் அனலாக்னு சொல்லக்கூடிய இந்த பிராம்லின்டைன் மாத்திரை வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கக்கூடிய குளுக்ககான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. நான் ஏற்கனவே
ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு, இன்சுலின்ங்கிறது சர்க்கரை குளுக்கோஸை உள்ளே தள்ளக்கூடிய ஹார்மோன், உள்ளே இருக்கிற குளுக்கோஸை வெளியே தள்ளக்கூடிய ஹார்மோன் வந்து குளுக்கோகான். ஸோ இந்த இன்சுலினுக்கு நேர் ஆப்போசிட்டு இந்த குளுக்கோகான். ஆக இந்த குளுக்கோகானோட அளவுகளை குறைச்சி சர்க்கரை அளவுகளை குறைக்கிறது தான் இந்த பிராம்லின் டைப் மாத்திரை. அப்போது இது ஒரு ஆக்ஷன். இன்னொரு ஆக்ஷன் என்னன்னா, இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நீண்ட நேரம் தங்கி ஜீரணம் ஆகுது, வயிற்றுலேயே ரொம்ப நேரம் இருக்குது, அதனால பசி எடுக்காது. இது ஒரு விதமான ஆக்ஷன். இந்த 2 ஆக்ஷன் மூலமாக வந்து நம்மளுக்கு சர்க்கரை குறையுது. இப்போ என்ன பக்க விளைவுகள் ஏற்படலாம்? இப்படி திடீர்னு சர்க்கரை அளவுகள் குறையக்கூடிய அந்த ஹைப்போகிளைசீமியா ப்ராப்ளம் இதுலேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாந்தி வருவது போன்ற ஒரு உணவு ஏற்படலாம். ஏன்னா எப்பவுமே வயிற்றுல வந்து ஜீரணமாகாம அந்த உணவு இருக்கு அப்படிங்கும்போதே உங்களுக்கு அந்த வாந்தி வருதல் போன்ற உணவு ஈஸியாக ஏற்படும். ஸோ இது ஒரு சைடு எஃபெக்ட். அப்புறம் எப்போ சாப்பிடக்கூடாது? இப்போ வயிற்றுலேயே உணவு நீண்ட நேரம் தங்குறதுனால ஜீரண உறுப்புகள்லாம் பாதிக்கப்படலாம், கேஸ்ட்ரோபெரசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி உணவு ஜீரணமே ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிராம்லின் மாத்திரை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேறு என்ன மாத்திரைகள் சாப்பிட்டாலும் அந்த மாத்திரையும் வேலை செய்யறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். ஏன்னா நீண்ட நேரம் உணவுக்குள்ள வயிற்றுலேயே இருக்குது உணவு. அப்போது இந்த மாத்திரை எந்த மாத்திரையை போட்டாலுமே அந்த மாத்திரை வேலை செய்யறதுக்கே ஒரு 15 நிமிஷத்தில் வேலை செய்கிற மாத்திரை வந்து அரை மணி நேரம் ஆகும், இல்லை 1 மணி நேரம் ஆகும் வேலை செய்யறதுக்கு. அதுதான் வந்து வேறு மாத்திரைகளோட இந்த மாத்திரையை சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஸோ இப்போ 6வது மாத்திரைக்கு போவோம். இப்போ 6வது மாத்திரையை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறது வேறு விதமான மாத்திரைகள். இதெல்லாம் வந்து இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்தி சர்க்கரையை குறைக்கும் மருந்துகள். பொதுவாகவே இன்னைக்கு புதுசான டீச்சிங்லலாம் வந்து இன்சுலின் சுரப்பை நம்ம அதிகப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு டீச்சிங்காக இருக்குது. ஏன்னா இன்சுலின் சுரப்பை கம்மியாக இருந்துச்சுன்னா உடல் எடையும் குறையும், பல பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நியூ டீச்சிங். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் சர்க்கரை நோய் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாத்திரைகள் தான் வந்துச்சு. முதல்ல கிளைபியூரைடு, இந்த மாத்திரைகள்லாம் இதே மாத்திரைகள் கிடையாது. அதாவது சல்ஃபனில்யூரியா குரூப்பில் முதல் ஜென்ரேஷன் மாத்திரைகள் வந்துச்சு. அந்த ஜென்ரேஷன் மாத்திரைகளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருந்ததுனால அதை எடுத்துட்டாங்க. இப்போ வரக்கூடிய மாத்திரைகள் இந்த மாத்திரைகள் தான், கிளைபியூரைடு, கிளாமிபரைடு, கிளைபிசைன்னு. இந்த மாத்திரைகளோட வேலை என்னன்னா, கணையத்திலிருந்து பாங்க்ரியாஸ் சுரப்பிலிருந்து இன்சுலின் அளவுகளை அதிகப்படுத்துறது இந்த மாத்திரையோட வேலை. ஸோ இந்த மாத்திரையோட பக்க விளைவுகள் என்ன? சில சமயம் ஹைப்போகிளைசிமியா, ரொம்ப அதிகமாக இன்சுலின் சுரந்து அதனால ரத்தத்தில் திடீர்னு சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிடும், எடை அதிகமாகும். இந்த மாதிரி மாத்திரைகள் எல்லாம் எடை அதிகமாகும். மெட்ஃபார்மின்ல எடை கம்மியாகும், இதில் எடை அதிகமாகும். அப்புறம் டைசல்ஃபிரம் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்கு. அது எதுக்குன்னா மது அருந்தாமல் இருக்கிறதுக்கு கொடுப்பாங்க. நம்ம மது அருந்தாமல் இருக்கிறதுக்காக இந்த மாத்திரையை சாப்பிட்டோம் வைங்க, அப்படியே மது குடிச்ச போது ஒரு வாய் வைக்கும் போதே வயிறுலாம் அவ்வளோ எரிச்சல் எரியும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட், டெல்ஃபிரம் லைக் ரியாக்ஷன், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஈவன் இந்த மாத்திரையை சாப்பிடும்போது கூட ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் அந்த பக்க விளைவு. அதனால தான் இந்த பேர் டைசல்ஃபிரம் லைக் ரியாக்ஷன். அப்புறம் ரத்த அணுக்கள் சில சமயம் அரிதாக வந்து குறைஞ்சி ஹீமோலைசிஸ் ஏற்படுத்தலாம். அப்புறம் எப்போ நம்ம இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது? இதய நோய் பிரச்சனை இருக்குன்னா சாப்பிடக்கூடாது. ஆல்ரெடி மிகவும் குண்டா இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் கல்லீரல் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை எல்லாம் இருக்குனாலும் சாப்பிடக்கூடாது. சல்ஃபனமைடு அப்படிங்கிற மாத்திரைக்கு அலர்ஜி இருக்கு அப்படின்னா சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேறு மாத்திரைகளோட பிரச்சனை, வேறு என்ன மாத்திரை சாப்பிடக்கூடாது? மெட்ஃபார்மின். இதுதான் வந்து இதுக்கு நேர ஆப்போசிட்டாக இன்சுலின் அதிகப்படுத்தாது, பட் இன்சுலின் நல்லா வேலை செய்ய உதவுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ இந்த சல்ஃபனில்யூரியாவும் மெட்ஃபார்மினும் சேர்ந்து சாப்பிடும்போது இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதுதான் வந்து இன்ட்ராக்ஷன். இப்போ மாத்திரை 7க்கு போவோம். ஏன் இதில் மாத்திரை 7, 2 அப்படின்லாம் போட்டிருக்கிறான்னா, இது வந்து இன்சுலின் அளவுகளை அதிகப்படுத்துகிற மாத்திரைங்கிறதுனால இந்த குறிப்புக்காக 2ன்னு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் 2வது மாத்திரை மெக்லிடைன், நாட்டிக்ளினைடு, ரெப்பாக்ளினைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாத்திரைகளும் வந்து போன வாட்டி சல்ஃபனில்யூரியா பார்த்தோம்ல 6வது மாத்திரை, அதே மாதிரி தான் இதுவும் கணையத்தில் இருந்து பாங்க்ரியாஸ் அதிகப்படுத்தும். இதுக்கும் அதே தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட அதோட அடுத்த ஜென்ரேஷன் சொல்லலாம். சல்ஃபனில்யூரியாவுக்கு அடுத்த ஜென்ரேஷன். மிகவும் குண்டாக இருந்தாலோ, கல்லீரல் சிறுநீரக பிரச்சனை இருந்தாலோ, சல்ஃபனமைடு அலர்ஜி இருந்தாலோ இந்த மாத்திரை சாப்பிட முடியாது. ஆனால் இதில் பக்க விளைவுகள் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. ஹைப்போகிளைசிமியா ஏற்படலாம், எடை அதிகமாகும், அது இருக்கு. பட் முதல்ல காமிச்ச மாதிரி ஹீமோலைசிஸ் சொல்லக்கூடிய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கம்மி. அதனால
இதோட சைடு எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி. அப்புறம் இது வேறு மாத்திரைகளோட என்ன பிரச்சனைனா கூடவே வேற இப்போ சல்ஃபனமைடு அலர்ஜி ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று சர்க்கரை அளவுகள் குறைக்கக்கூடிய வேறு மாத்திரைகள் சாப்பிட்றோம்னா இந்த மாத்திரையும் அந்த மாத்திரையும் சேர்ந்து ரொம்ப அதிகமாக சர்க்கரை குறைஞ்சு ஹைப்போகிளைசிமியா ஏற்படலாம். அடுத்து 8வது மாத்திரை. இது 8வது மாத்திரைக்கு பேரு DPP4 இனிபிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இப்போ சர்க்கரை மாத்திரைகளில் மிக மிக பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய மாத்திரை. சர்க்கரை அளவுகளை நல்லாவே குறைக்கும். சாக்ஸாகிளாப்டின், சிட்டாகிளிப்டின், லீனாகிளிப்டின். ஏன் இது அந்த அளவுக்கு நல்லா சர்க்கரை அளவுகளை குறைக்க முடியுது அப்படின்னா மெயினாக வந்து 2 விதமாக வேலை செய்யுது. ஒன்று வந்து இன்சுலின் சுரப்பு அதிகமாகும். இந்த கேட்டகரி ஆஃப் மாத்திரைகள்லேயே இது 3வது மாத்திரை. இன்சுலின் சுரப்பு அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் செல்களில் இன்சுலின் நல்லா வேலை செய்யறதுக்கும் உதவுது. ஆக அந்த மெட்ஃபார்மின் மற்ற குரூப்ல இருந்த வேலையும் இது செய்யுது, கூடவே இன்சுலினையும் அதிகப்படுத்துது. இது டபுள் ரோல் இருக்கிறதுனால, இரட்டை ஆக்ஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் நல்லாவே குறையுது இந்த மாத்திரையை சாப்பிடும்போது. ஆனால் இதோட பக்க விளைவுகள் வந்து வயிறு பிரச்சனைகள், வயிற்று வலி, பசி எடுக்காது, வயிறு திம்முன்னு இருக்கும், கணையத்தில் கூட வீக்கம் ஏற்படலாம், பான்கிரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லி கணையத்தில் வீக்கம் ஏற்படலாம். அப்புறம் சம்டைம்ஸ் இருமல், தும்மல், சளி போன்ற சுவாச தொற்றுக்கள், இன்ஃபெக்ஷன், தலைவலிகள், மூட்டு வலி, பாத வீக்கம் போன்றவை ஏற்படலாம். இது ஸோ நம்ம வந்து எதனால் வந்துச்சுங்கிற ஆச்சரியப்பட்டோம்னா அப்போ அதுக்கு மெயின் ரீசன் இந்த கிளிப்டின் மாத்திரைகள் தான் இருக்கலாம். ஸோ நம்ம இதை மனசில் வச்சுக்கணும். எப்போ இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது? கல்லீரல் பிரச்சனை இருக்கும்போது, சிறுநீரக பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. இதே ஜெம்ஃபைப்ரோஸில் ஏற்கனவே ஒரு மாத்திரையும் சொன்னேன். அது ஜெம்ஃபைப்ரோஸ்லையும் இந்த மாத்திரையும் சேர்ந்து சாப்பிடும்போது சர்க்கரை அளவுகள் மிக அதிகமாக குறைந்து ஹைப்போகிளைசீமியா, குறைந்த சர்க்கரை அளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்து கடைசி மாத்திரை 9வது மாத்திரை. இப்போ சர்க்கரை நோய் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9 விதமான மாத்திரைகள் தான் நம்ம யூஸ் பண்றோம். அந்த கடைசி மாத்திரை வந்து GLP-1 அகனிஸ்ட் அப்படின்னு எக்ஸினிடைடு, லிராக்ளூடைடு, ஆல்பிக்ளூடைடு அப்படிங்கிற மாத்திரைகள் யூஸ் பண்றோம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா மெயினா GLP-1 அப்படிங்கிற ஒரு செல்பான் மூலமா இன்சுலின் சுரப்பு அதிகமாகுது. அப்புறம் இதோட பிரச்சனை என்னன்னா இப்போ இதுவுமே போன மாத்திரை கிளிப்டின் மாத்திரைகள் மாதிரி கணைய வீக்கம், பான்கிரியாடைட்டிஸ் ஏற்படுத்தலாம். ரொம்ப அரிதா கணைய புற்றுநோய் ஏற்படுத்தலாம், வாந்தி வருதல் போன்ற உணர்வுகள் ஏற்படலாம். ஸோ கிட்டத்தட்ட போன வாட்டி காமிச்ச மாத்திரை கிளிப்டின் மாத்திரைகளும் இதுவும் ஒரே மாதிரி தான். இதுலையுமே எப்போ சாப்பிடக்கூடாது இந்த மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு செரிமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா வந்து நாம் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடக்கூடாது. இந்த இன்ட்ராக்ஷன் என்ன இருக்கு? வார்ஃபேரின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு கொடுப்போம். ஸோ அந்த வார்ஃபேரின் மாத்திரைகள் சாப்பிடும்போது ரத்தம் உறையிறதுங்கிறது கம்மியாகும். எதுக்காக இது கொடுப்போம்னா இது மாரடைப்பு, பக்கவாதம் போன்றவை ஏற்படுறதுக்கு ரத்த கட்டிகள் உடம்புல ஏற்படுறது தான் காரணம். இந்த ரத்த கட்டிகள் ஏற்படாம பாதுகாக்கிறது வார்ஃபாரின் மாத்திரைகள். அப்போ இந்த வார்ஃபாரின் மாத்திரைகள் வேற எதுக்கும் சாப்பிட்டுட்டு இருப்போம், கூட இந்த மாத்திரையை சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா இதுவும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து இன்ட்ராக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ரத்தம் உறைதல் நேரம் அதிகமாகும். வழக்கமாக இவ்வளோ நிமிஷத்தில் ரத்தம் உறையும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிமிடங்கள் வந்து அதிகமாகும். ரத்தம் ரொம்ப நேரம் வெளியே வந்துட்டு இருக்கும் இந்த மாத்திரையை சேர்த்து சாப்பிடும்போது. அதுதான் இன்ட்ராக்ஷன். ஸோ கடைசியாக ஒரு விஷயம், இத்தனை விஷயங்களை பேசிட்டோம், கடைசியாக ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி ஆகணும். அது வந்து இன்சுலின் வந்து நம்ம பொதுவாக இந்த இன்ஜெக்ஷனாக கொடுப்போம். லாங் ஆக்டிங், ஷார்ட் ஆக்டிங்னு அதிக நேரம் ஆக்ஷன் கொடுக்குற இன்சுலின், ரொம்ப கொஞ்ச நேரம் ஆக்ஷன் கொடுக்குற இன்சுலின் இருக்கு. இன்சுலினோட மெயினான சைடு எஃபெக்ட் வெயிட் கெயின், உடல் எடை கூறும். அதோட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்சுலினோட என்னன்னா கரெக்டான அளவுகள் நம்ம டோஸ் கணக்கிடணும். இன்சுலினை டைரெக்டாக ஊசி மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிறோன்னா எவ்வளவு கூட செலுத்துகிறோங்கிறது கரெக்டாக கணக்கிடணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது வரைக்கும் நான் சொன்ன மாத்திரைகளில் கூட இந்த ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லக்கூடிய சர்க்கரை அளவுகள் குறைக்கக்கூடிய தன்மை வந்து கம்மி. ஆனால் இன்சுலினுக்கு மிக 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 அதிகம். நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுட்டீங்க, டோஸ் தெரியாமல் அதிகமாக போட்டுட்டீங்க, இல்லை காய்ச்சல் தொற்று ஏற்படும் போது இன்சுலினோட அளவுகளை குறைக்காமல் விட்டுட்டீங்க போன்ற பல்வேறு சமயங்களில் இந்த ஹைப்போகிளைசீமியா ஏற்படும். இந்த ஹைப்போ ஏற்படும் போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதனால தான் வந்து கையில் எப்பவுமே வந்து ஒரு குளுக்கோமீட்டர் வச்சுருக்கணும். குளுக்கோமீட்டர் வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சப்போஸ் நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது, சர்க்கரை அளவுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லை கூடி போச்சு அந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா டக்குன்னு குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணிட்டு நம்ம மருத்துவ உதவியை நாடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்சுலின்ல இன்னொரு விஷயம் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல அந்த தோள்கள் எல்லாம் வந்து நம்ம அடிக்கடி குத்தி அந்த இடம்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி கட்டியாகி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இடத்த மாற்றி போடணும். அது உங்கள் டாக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்சுலின் போடுறவங்களா இருந்தால் ஒரு கையில் போட்டாங்கன்னா இன்னொரு கையில் தொடையில்
இன்னொரு பக்கம் அப்படின்னு ஒரு 4 மார்க்கிங் பண்ணிக்கிட்டு மாற்றி உடத்தை போட சொல்லுவாங்க. அதுதான் வந்து இன்சுலின் சைடு எஃபெக்ட் வரதை குறைக்கும். தோலில் வர சைடு எஃபெக்டை குறைக்கணும்னா வெவ்வேறு இடத்துல போடணும். ஒரு கைலினாலும் வெவ்வேறு பாயிண்ட்ல ஒவ்வொரு நாளும் மாற்றி போடணும். அதுதான் இன்சுலின் சைடு எஃபெக்டை குறைக்கிறதுக்கான வழி. ஸோ இது வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு நம்ம என்னென்ன மாத்திரைகள் யூஸ் பண்ணுறோம், அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது எல்லாமே நீங்கள் உங்கள் மாத்திரையை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சர்க்கரை நோய் மற்றும் பல நோய்கள் குறித்த பல விழிப்புணர்வு வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until that, goodbye from டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.